நம்ம சம்பாதிப்பு எவ்வளவு, சேமிப்பு எவ்வளவு, இதெல்லாத்தையும் வெளியே சொல்லலாமா, சொன்னா growth வருமா இல்ல பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப். இது ஒரு சாதாரண கேள்வி கிடையாதுங்க. இது நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் கேள்வி அப்படின்னே சொல்லலாம். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லி நான் 2 பார்ட்டா பிரிச்சிருக்கிறேன். பார்ட் 1ல பிளஸ், பார்ட் 2ல மைனஸ். ஸோ பார்ட் 1க்கு இப்போ நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி. இது வந்து நம்ம சொல்றதுனால அக்கௌண்டபிலிட்டி நம்மளுக்கு வரும். நீங்க ஓப்பனா சொன்னீங்க அப்படின்னா, நான் இந்த வருஷம் 1 லட்சம் சேமிக்க போறேன் அப்படின்னு நீங்க யாராவது கிட்ட சொல்றீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ரெஷரா இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ப்ரெஷர் அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிறது மூலியமா நம்மளுக்கு வந்து டிசிப்ளினா இருக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கும். சில நேரங்கள்ல பிசினஸ் ஐடியாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ், கொலாபரேஷன்ஸ் இந்த மாதிரி வாய்ப்புகளும் நம்மளுக்கு வந்து வரும். அதாவது வெளியே சொல்றதன் மூலியமா. தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மணி அவேர்னஸ் கல்ச்சரும் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். நம்ம சொசைட்டில பணத்தை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆனா ஸ்மார்ட்டா பேசினா பினான்சியல் எஜுகேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. உங்களுக்கு ஃபினான்சியல் எஜுகேஷன் பத்தி டீடைல்டா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்தது மைனஸ். இது 3 பிளஸ்ல வந்துடும். அடுத்தது மைனஸ் பார்ட் 2. பணத்தை பத்தி வெளியே சொல்றதுனால என்னென்னலாம் மைனஸ் வருது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேரிசன் அண்ட் ஜெலசி. அதாவது மனுஷங்களோட மனசு வந்து கண்டிப்பா கம்பேரிசன் பண்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். அவளுக்கு அவ்வளவு சேமிப்பு இருக்குதா, அவங்க வீட்டுல இவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன்ல தான் அந்த கொஸ்டின்ஸே வந்து இருக்கும். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ்டியோ இல்ல உறவுகள்ல ஏதாவது ஒரு பிரச்சனையோ இல்லாட்டி அன்னெசரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம மேல இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரிய போறதே கிடையாது. நான் என்னோட ரியல் இன்சிடென்ட்டை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து எல்லா ஜுவல்லும் பேங்க்ல இருந்ததுனால நான் ஒரு கவரிங் ஜுவல் வந்து வாங்கி போட்டிருந்தேன். ஆனா அந்த விசேஷத்துக்கு வந்த இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் சொல்ல முடியாது. ரிலேட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட கூட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி அதை ஒரு வாரமா பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு வகையில எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஓகே, நம்ம சாய்ஸ் வந்து கவரிங்கா தெரியக்கூடாது, கொஞ்சம் கோல்டா இருக்கணும்னு நினைச்சுதான் வாங்கினோம், அது ஒர்க் ஆயிருக்குது போல அப்படின்னு. ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருந்தது, எதுக்கு இவங்க கிட்ட நம்ம சொல்லணும், அவ வீட்டுல தும்புனா கூட நம்மளுக்கு தெரியாம மறைக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கும்போது நம்ம வீட்டுல மட்டும் எல்லாமே தெரியணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்துல வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துல நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை. செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது கடன் வாங்குறதுக்காக நம்மள ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. உங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்கே, அதாவது நம்ம சொல்லியிருப்போம், அதனால உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் கொடுத்து உதவு, நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதாகட்டும். அவங்கள பத்தி நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும், அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு எமோஷனலான ஒரு ப்ரெஷர் தான். ஏன்னா இப்போ நமக்கு கொடுக்கவும் முடியாம இல்லைன்னு சொல்லவும் முடியாம 2 பக்கமும் தவிக்கிற ஒரு தவிப்பு வந்து நம்மளுக்கு எமோஷனல் ப்ரெஷர் அப்படின்னே சொல்லலாம். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி ரிஸ்கையும் கொண்டு வந்து விடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஃபினான்சியல் பத்தி டீடைல்டா பப்ளிக்கா நம்ம ஷேர் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா சைபர் ரிஸ்க கூட இது வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல அது வந்து நம்மளுக்கு ஒரு பேடான ஒரு விஷயமா கிரியேட் ஆகி போகும். முக்கியமான கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கிறது, இப்ப சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது. ஆன்சர் சிம்பிள் கிடையாதுங்க. யாருகிட்ட சொல்றோம், எவ்வளவு டீடைல்டா சொல்றோம், எந்த நோக்கத்துல சொல்றோம் அப்படிங்கிற இந்த 3 கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்மார்ட்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா க்ளோஸ் சர்க்கிள், அதாவது டிரான்ஸ்பரன்சியா நம்ம கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா இப்பெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸே வந்து நம்ம பெருசா ஒரு பேக்கேஜ்ல இருந்து 1000 2000 வந்து மறைச்சுதான் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட நம்ம ஒரு டிரான்ஸ்பரன்சியா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்சியல் அட்வைசர், நம்ம ஃபேமிலிக்குன்னு இல்ல நம்மளுக்குன்னு ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கக்கூடிய அந்த பர்சன் கிட்ட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி நினைக்கும் இல்லைங்களா, ரொம்ப அதாவது உண்மையான ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி கிட்ட நம்ம ஃபுல்லா ஷேர் பண்ணலாம். இவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நம்ம ஃபுல் டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது ஓகே.
அவுட் சர்க்கிள் அதாவது லிமிட்டெட் இன்ஃபோ நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா, எக்ஸாக்ட் அமௌண்ட்டை சொல்லக்கூடாது, ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஷேர் பண்ணனா ஓகே. எக்ஸாக்டா எப்படி சொல்லணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 5 லட்சம் எஃப்டி இருக்கு அப்படின்னு சொல்றதை தாண்டி நான் வந்து சேவிங்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சேவிங்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போதே ஓகே, ஏதோ மாசம் 100, 200, 500, 1000 அந்த மாதிரி தோணும். இதே எஃப்டி அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பல்க் அமௌண்ட்டை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை அங்க கிரியேட் பண்ணி கொடுக்கும். எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் வந்து சொல்றதுனால அவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளோட சேலரி பேக்கேஜை ஷோ ஆஃப் பண்றோம். இதை எப்படி சொன்னா அது கரெக்டா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, கோல் பேஸ்ல ஷேர் பண்ணனா அப்படின்னா அது மோட்டிவேஷனா இருக்கும். கோல் பேஸ்ல எப்படின்னா, இந்த வருஷத்துல நான் 1 லட்சம் சேர்க்க போறேன், ஆர் இந்த வருஷத்துல நான் 2 பவுன் நகை எடுக்க போறேன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை நம்ம வைக்கும் போது அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம கூட சேர்ந்து அவங்களும் வர மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க 1/2 பவுன் 1 பவுன் வாங்குறதுக்காக அங்க சான்சஸ் நிறைய இருக்கு. இதே வந்து அமௌண்ட் பேஸ்ல நம்ம ஷேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈகோ வந்து டிராப் ஆகும். என்னதான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியே இருந்தாலும் எல்லாரும் அவனவன் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் தான் நினைப்போமே தாண்டி, நம்ம அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறது உண்டு. ஆனா அவங்களையும் தாண்டி நான் ஒரு படி மேல இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம இல்லைன்னு சொன்னாலும் நிறைய விஷயங்கள்ல நம்ம பாக்குறோம். அதுதான் வந்து கொஞ்சம் உண்மையும் கூட. இது உண்மையா இல்லையானும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கீழே பண்ணுங்க. மணியை பத்தி பேசணும், ஆனா நம்மளை பத்தி ஷோ ஆஃப் பண்ணிக்கவே வேண்டாம். பணம் நம்ம வாழ்க்கையில ஒரு செக்யூரிட்டியை தரும், ஆனா ரிலேஷன்ஷிப்பை எந்த விதத்திலையும் கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஸோ நான் அப்ப அந்த கவரிங் நகைக்காக பேசியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் அங்க கேட்டிருந்தேன் அப்படின்னா, எனக்கு அங்கிருந்த ஒரு உறவு வந்து ஒரு கசப்பான ஒரு இன்ஸ்டன்ட்ல முடிஞ்சிருக்கும். நான் எதையுமே கேட்காம விட்டதுனால இப்ப எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைங்ல அவங்க அங்க இருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்பை எந்த விதத்திலையும் கெடுத்துடக்கூடாது. நம்ம ஃபீஸா ஒரு ஃபீஸான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா எதையுமே டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நம்ம சேமிப்பு வந்து எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைலண்டா க்ரோ ஆயிட்டு இருக்கணும், நாய்ஸே இல்லாம க்ரோத் ஆயிட்டே இருக்கணும், அது பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் செட்ல வச்சுக்கணும். உங்க சேமிப்பு எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையவே கிடையாது. ஆனா உங்க டிசிப்ளின் உங்களுக்கு தெரியும், உங்க ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மரியாதையை கொண்டு வந்து கண்டிப்பா கொடுக்கும். பணம் வந்து அமைதியா சேரட்டும், வாழ்க்கை வந்து அமைதியா போகட்டும் அப்படிங்கறதா என்னோட சின்ன ஒரு கான்செப்ட். ஸோ இந்த வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆழமான ஒரு வீடியோங்க. நீங்க அமைதியா பொறுமையா முழுசா கேட்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்கள் நல்ல நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம நிறைய இடத்துல அடி வாங்கி இருந்திருப்போம், நம்மளோட சேலரி சொல்லியோ இல்ல நம்ம கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லியோ. அதுக்காக நம்ம பட்ட பின்விளைவுகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணி வந்துதான் இருப்போம். அதுக்காக யார்கிட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும், அந்த புரிதலே நம்மளுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். ஓகே, இவங்க கிட்ட சொன்னா மட்டும் இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இல்லை எனக்கு வந்து இந்த வைப் வந்து எனக்கு கனெக்ட் ஆகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு வந்து அது புரியற வரைக்கும் புரியாது. அதை புரிஞ்சு யாராவது சொல்லியோ இல்லை நம்ம அதை திங்க் பண்ணியோ யோசிக்கும் போது மட்டும்தான் ஓகே இனிமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வரும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பணம் நிறைய இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரே மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கும்போது பெருசா எல்லாத்துக்கும் சாப்பாடு வேலை அந்த மாதிரிதான் இருந்தது. என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அது இதெல்லாம் எதுவுமே கேட்டுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல பொண்ணு பார்க்க வரும்போதே வந்து பையன் நல்ல பையனா பொண்ணு நல்ல பொண்ணா அந்த மாதிரிதான். இப்பெல்லாம் வந்து எவ்வளவு நகை போடுறீங்க அந்த மாதிரிதான் நம்ம பேசுறோம். அது வந்து நேச்சுரலாவே இப்போ வந்து மாறிடுச்சு. அதையும் தாண்டி இப்ப சோசியல் மீடியா எல்லாம் பார்க்கும்போது இருக்கிறது யாரு இல்லாதது யாரு அப்படிங்கறது கன்ஃபியூஷன்லாம் வந்து நம்ம நிறைய போயிடும். கடன் வாங்கி செய்யறாங்களா இல்ல அசட்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாமளும் நம்மளோட ஃபினான்சியலை பத்தி யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கு. தேங்க்யூ.